இப்போ புடவை கடைக்கு போறீங்க, ஒரு புடவை எடுக்க ஒரே ஒரு புடவை ஒரு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா இப்பெல்லாம் ஏறி போச்சு. 1000 ரூபா வரைக்கும் புடவை வந்துருச்சு. ஒரு புடவை எடுக்க எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? இது நல்ல கலரா, நம்மகிட்ட இந்த கலர் இருக்கா, மேட்ச் ஆகுமா, நமக்கு இதை எடுத்துட்டு போனால் நம்ம வீட்டுக்காரு சந்தோஷப்படுவாரா, இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. இது சாயம் போகுமா, சாயம் போகாதா, இல்லை சுருங்கிடுமா, சுருங்காதா, அப்படின்லாம் யோசித்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து சிலுக்கா நைலக்ஸா காட்டனா எல்லாம் பார்த்து வாங்குறீங்க ஒரு புடவை. ஆனால் இன்னைக்கு உங்கள் வீட்டில் பயன்படுத்துவதற்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவன், மின் அடுப்பு, இது போன்ற எந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவோட நட்சத்திர பரப்புரையாளரா இந்த இல்லத்தரசி வாக்குறுதி மாறி இருக்கு இன்னைக்கு. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.